பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, உங்கள் வாழ்வில் தேவனின் அதிசயகரத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில தேவனுடைய அதிசயகரம் உங்களை நோக்கி வந்து அதிசயத்தை செய்ததை நீங்க 5 வழிகள்ல காணலாம். இது ஆச்சரியமானதாகவும் இருக்கும். எப்படி நம்ம காண முடியும் அப்படின்னு சொல்லி தெரியாம எத்தனை பேரும் இருக்காங்க. முதல்ல பெரிய பெரிய அதிசயத்துக்காகவும் அற்புதத்துக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? அப்போ சின்ன சின்ன அதிசயங்களை காண தெரிஞ்சிருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துல ஆண்டவருடைய கரம் நம்ம வாழ்க்கையில கூடவே இருக்கத நம்ம உணரணும். என்ன சின்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தான் நடக்குது. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம தூங்க போனோம்னா காலையில எழும்பி ஆரோக்கியமா இருக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுறல்ல, அந்த சின்ன விஷயம். அதே போல நீங்க எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத ஒரு நன்மை உங்களை வந்து கிடைக்குது இல்ல, அது ஒரு விஷயம். அதே போல நீங்க துவண்டு போய் சோர்ந்து போய் இருக்கும்போது ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு வருது இல்ல, அது ஒரு சின்ன அதிசயம். இப்படி சின்ன சின்ன அதிசயத்துல ஆண்டவருடைய கரம் உங்க கூட இருக்கிறத நம்ம உணரணும். அப்படி உணரும் போதுதான் நமக்கு பெரிய அதிசயம் நம்ம வாழ்க்கையில கடந்து வரும். அதே போல நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் நம்ம கடந்து வந்த பாதையில ஆண்டவர் நம்ம கூட இருந்து நமக்கு பல நன்மைகளை செய்திருப்பாரல்ல. அப்போ அந்த நன்மைகளை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம்ல, அதை கொஞ்சமாவது யோசித்து பார்க்கணும். இப்படியெல்லாம் இருக்கும்போதுதான் நம்ம வாழ்க்கையில விசுவாசம் பெருகும். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்த சின்ன சின்ன நன்மைகளுக்காக நன்றி சொல்லணும். 3வது, ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் விசுவாசத்தோட ஏற்றுக்கொள்ளணும். சில டைம் வந்து நம்ம கேட்குற அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வாய்க்காலுக்கு டைம் ஆகலாம். ஆனாலும் ஆண்டவர் கண்டிப்பா என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு, அதிசயத்தை செய்வாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வேணும். விசுவாசத்தோட காத்திருக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபம்தான் பின்னாடியே ரட்சிக்கும். நம்ம விசுவாசத்தோட காத்திருக்கும் போதுதான் கண்டிப்பா ஆண்டவர் அங்க அற்புதத்தை செய்ய முடியும். வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் நேரத்துல, கவலை நிறைஞ்ச நேரத்துல ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல எத்தனையோ உதவிகள் செய்திருக்காருல, அந்த உதவியை மறக்கவே கூடாது. அவர் செய்த நன்மைகளை மறக்காம அனுதினமும் அதை நினைவு கூறும் போது நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனையில நம்ம துவண்டு போய் இருந்தாலும் அந்த நன்மைகளை நினைக்கும் போது நம்மளுக்கு எனது விசுவாசம் பெருகும். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில யாராவது நமக்கு உதவி பண்ணினாங்கல்ல, அதே போல நம்மளும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். இப்படி பிறரை மன்னிச்சு பிறருக்காக நம்ம உதவி பண்ணும்போது கண்டிப்பா ஆண்டவருடைய கரம், அதிசயம் நமக்கு வாழ்க்கையில செய்யறத நம்ம ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். எத்தனையோ டைம் நான் துவண்டு போன நேரத்துல வேதனையின் மத்தியில இருக்கும் போதெல்லாம் ஆண்டவர் கரையன் கூட இருந்ததை நான் உணர்ந்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையிலும் அதே மாதிரி நிறைய டைம் நிறைய கஷ்டத்தின் மத்தியில நீங்க இருக்கும் போதும் ஆண்டவருடைய கரம் உங்க கூட இருந்திருக்கோம் இல்லையா? அதை இன்னைக்கு யோசித்து பாருங்க. அப்படி இருந்து உங்களுக்கு அற்புதம் நடந்ததை உங்களுக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் யோசிக்கும் போது நம்ம மனசுல இருக்கிற கவலைகள், வேதனைகள் எல்லாமே மாறி போகும். நமக்குள்ள ஒரு விசுவாசம் தளிர்த்தோங்கும். என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எத்தனையோ டைம் எனக்கு தாயாக தகப்பனாக இருந்து வழி நடத்தி வந்திருக்கிறாரு. அதுல ஒரு சின்னதை நான் சொல்லட்டுமா? என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? என்னுடைய குழந்தைக்கு ஒரு டைம் வந்து உடம்புக்கு முடியாம ஆகும்போது அம்மா கிட்ட இருந்து சொல்லுவாங்க,
அது இருக்கும்போது சின்ன வயசுல குழந்தை கையில இருந்து அழுதுட்டே தானே இருக்கும். அப்படி அழுதுட்டே இருக்கும்போது என்னால வீட்டுல உள்ள வேலைகளை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ நான் எனக்கு ஹெல்ப் பண்ண மனிதெல்லாம் யாருமே வராத நேரம் ஆண்டவர்ட்ட எனக்கு பசி, மத்தியானம் 3 மணி ஆகுது, எதுவுமே சாப்பிடாத ஒரு சூழ்நிலை. காலையிலயும் ஒண்ணுமே சாப்பிடல. ஏன்னா பிள்ளைய எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்படிங்கும்போது பசிக்குது, சமைக்கணும், சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அப்போ பிள்ளைய வச்சுட்டு என்னால சமைக்க முடியாது இல்ல. அப்போ பிள்ளை எப்பவுமே அழுதுட்டு இருக்கும்போது எனக்கு பசி தாங்க முடியாம நான் ஆண்டவர்ட்ட ஜெபிக்க தொடங்குறேன். முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியல. பிள்ளைய கையில வச்சுட்டேன். ஏசப்பா, எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணணும், நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணேன். முழங்கால் படிவிட்டு இல்லைங்க, மனசுக்குள்ளே ஒரு சோபா செட்ல உட்கார்ந்துருந்து நான் ப்ரேயர் பண்றேன். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை தூங்குறா. அப்போ அந்த பிள்ளைய அந்த சோபா செட்ல படுக்க வச்சுட்டு போய் சமைச்சிட்டு வாரேன். அப்படி சமைச்சிட்டு வந்து பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறாரு. அந்த ஆவிக்குரிய கண்களை நம்ம திறக்கும் போது, அதாவது நேருக்கு நேர் பார்த்தது மாதிரி ஒரு ஃபீல். சோபா செட்டு பெரிய சோபா செட்டா இருக்கு. ஆனா அந்த சோபா செட்ல என் குழந்தைய ஆண்டவர் மடியில தூக்கி வச்சுட்டு பெரிய உருவமா என் கண்ணுக்கு தெரிகிறாரு. அதை பார்த்த உடனே எனக்கு பயம் கலந்த ஒரு சந்தோஷத்தோடு கூடிய அழுக வருது. அப்பா, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவியா என் வீட்டுல எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு தாயா நீங்க வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவருடைய அன்பு அன்னைக்கு நான் உணர்றேன். பாருங்க பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தை உடம்புக்கு முடியாம இருக்கிற ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணீரோட நான் ஆண்டவர் சமூகத்துல ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்றாரு. ஒரு தாயாக நம்ம வாழ்க்கையில, அதாவது என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்த தேவன் உங்க வாழ்க்கையில, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்களை செய்திருப்பாருல்ல. எத்தனையோ சின்ன சின்ன, உங்க பார்வைக்கு அது சின்ன சின்ன அற்புதமா இருக்கலாம். ஆனாலும் நம்ம கஷ்டப்படும் போது அந்த சின்ன இது வர, உதவி வர நமக்கு அது பெருசா தெரியும். இப்படி உதவி செய்த ஆண்டவர், அற்புதத்தை செய்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு உதவ யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி துவண்டு போன உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய மாட்டாரா? அதிசயத்தை செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வாரு. அதை நீங்க ஃபீல் பண்ண போறீங்க, உணர போறீங்க. எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியில இருந்த உங்களுக்கு எத்தனையோ அற்புதங்கள் செய்திருக்கிறாரு. குறிப்பா ஏதோ ஒரு பொருள் உங்களுக்கு சின்ன பொருளா இருக்கலாம், வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க. உங்கள்கிட்ட அது வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. ஆனா அதை வேற ஒருத்தங்க மூலமா, யார் ஏதாவது ஒரு நபர் மூலமா உங்களுக்கு ஆண்டவர் தரக்கிருபை பாராட்டியிருப்பாரு. இதுவும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்த ஒரு சின்ன உதவி. அவருடைய கரம் அந்த உதவி செய்து அதை நீங்க உணர்ந்திருக்கீங்களா? அப்படி நீங்க எத்தனையோ உதவிகளை பெற்றிருப்பீங்க தானே. அந்த உதவிகளுக்காக நீங்க ஆண்டவரை நன்றி சொல்லுங்க. இப்படியெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில இன்னும் ஆண்டவர் பல உதவிகளை அவர் கரத்தின் மூலம் செய்வதை நம்ம உணர முடியும். சரியா? அதனால ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க, ஆண்டவர் மீது நம்பிக்கையா இருக்கிறவங்க வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் அவருடைய கரம் இறங்கி உதவி செய்வதை நம்ம கண்கூடா பார்க்கலாம், அறிஞ்சிக்கலாம். அதனால கண்டிப்பா ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. உங்களை விட்டு விலகி போகவே மாட்டாரு. எந்த தேவையும் ஆண்டவர் சந்திப்பாருங்கிற ஒரு விசுவாசத்தோட இருக்கும்போது அந்த தேவைகள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். சரியா? கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.